அந்த ஃபோன் வாங்குறதுக்கோ இல்லை அந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த சிம் கார்டு வாங்குறதுக்கோ நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், அதெல்லாம் மறந்துடுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் செய்வீங்க, வேகமாக இருக்கீங்க, எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் நீங்கள் கொடுத்ததெல்லாம் மறந்துடுவீங்க. அந்த ஆதார் கார்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட பேர், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அடுத்தது நீங்கள் என்னெல்லாம் பேசிக்கிட்டு வரீங்கிறத இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் வருது. அது நீங்கள் உங்களால் புரிஞ்சுக்கிட முடியல, அந்த க்ஷணத்தில் விழிப்புணர்வு இல்லை உங்களால். அப்போ நீங்கள் ஏதாவது ரகசியம் எது பேசுகிறா இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியவனவர்கள் இல்லை அன்பானவர்கள் இல்லை தெரிஞ்சு பேசுகிறது தெரியாமல் பேசுகிறது எல்லாமே இப்போ நீங்கள் ஃபோனில் தான் செய்ய ஆரம்பிக்கிங்க. அப்போது உங்களுடைய எல்லா விஷயமும் என்ன தெரிஞ்சுக்கிடுது அப்படின்னா, இந்த சேட்டலைட் மூலமாக இந்த ஃபோனை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நிர்வாகம் ரெக்கார்டிங் பண்ணிடும். அப்போ நீங்கள் உங்கள் டேட்டா பர்த்தை சொன்ன உடனே உங்களை அந்த கூகுள் போய் அங்கே தேடி நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்களோ அதை உங்களுக்கு சொல்லிடுது. இவ்வளோ தான் சோசியம், இவ்வளோ தான் ஜோதிடன்னு சொல்லுது. இப்போது நாகரிகம் கூட இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. உங்களோட விழிப்புணர்வுக்கு கொண்டு வர்றது நீங்கள் செயல்பாடுகளில் ஆணித்தரமான யாருக்கிட்டையும் ஏமாறாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக பண்ணணுங்கிறது எங்களோட முழுமையான நோக்கம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களை நீங்கள் பேசுகிறது அனைத்தும் கேட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த செல்லலார் நாகரிகம் கூட உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகுதுங்கிறது எங்களோட ஆதங்கமாக இருக்கிறது. ஆகையினால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க.